பாலச்சந்தர் சார்னா உயிர். பாலச்சந்தர் சார்னா அப்படி பிடிக்கும். அவர்கிட்ட ஒரு தடவை அவர் சீரியல்ல தான் நடிச்சேன் நான். அவர் எப்பயுமே யார் சீரியல் டைரக்ஷன் பண்ணாலும் அவரோட பேனர்ல பண்ணா அவர் வந்து ஒரு 10 நாள் வந்து டைரக்ஷன் பண்ணுவார். ஸோ அப்படி வரும்போது சி ரங்கநாதன் ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து 10 நாள் வருவார். எல்லாருக்குமே பாலச்சந்தர் சார்னா ஒரு அப்படியே ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா. பயம்னா ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் அதை தாண்டி வந்து பாலச்சந்தர் சார் ஒரு பயங்கர ஒரு எப்படி எந்தூசியாசம் அது இருக்கு. அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கிறாரு. இவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் ரொம்ப சாதாரணமா இருக்காரு. ரொம்ப ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரியே இருப்பாரு. அவருடைய நடை கிடை எல்லாமே பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு மனிதர். ரஜினி சாரோட முக்காவாசி மேனரிசம் அவர்கிட்ட வந்திருக்கும். அது நடக்கிறது ஃபாஸ்ட் ஆக்டிவா இருக்குது அது இது. ஸோ அப்போ ஏதாவது டைலாக் இருந்தா சொல்லு, ஏதாவது போடு, ஏதோ டைலாக் இருந்தா போடாங்க அப்படின்ட்டு. பாலச்சந்தர் சாரி டைலாக் இருந்தா போடுறாரு. அவர் எத்தனை டைலாக், என்ன டைலாக் கிங் அவரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவ்வளவு தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் நான் வீட்டுல. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த படத்துல எங்க அம்மா எல்லாம் கூட்டு போனாங்க சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து இங்க வந்து பார்த்து அதுக்கு நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு நாள் மதியானம் திடீர்னு அப்படியே டிவியில ஓடுது, பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா என்ன சீனு, என்ன டைலாகு, கிழின்னு பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் மோகன் தான் அசிஸ்டன்ட், அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவர் போன் போட்டு டைரக்டர் பார்க்கணும், என்னைக்கு வரணும் மட்டும் கேளுங்க அப்படின்னு. அதான் சார் கேட்டு சொல்றேன், நாளைக்கு சாயங்காலம் வர சொல்லிட்டு உங்களை அப்படின்னு. போனா டைரக்டர் உட்காந்துருக்காரு வாரன் சாலையில, அவர் ஆஃபீஸ்ல வீட்டில். அவரு கவிதாலய கிருஷ்ணன் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு சார் அவ்வளோ தூரம் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி தட்ட 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 அந்த டைலாக் அது இது லொட்டு லொசுக்கு. அதாவது அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். அதாவது அந்த கேரக்டர் கவிதா நான் பேரு, சுஜாதாவோட கேரக்டர் கவிதா. அந்த வீட்டை வந்து தலைமை பொறுப்பெடுத்து நடத்துவாங்க, தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவாங்க, அவங்களோட ஆசைகள் எல்லாம் போது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆமா, ரொம்ப. ஆமா, அதாவது பாக்குறவங்களுக்கு அது திமிரா தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய தியாகங்கிறது ரொம்ப பெருசா. அதாவது வந்து அவங்க வராங்க தெரிஞ்சா எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு அலற குழந்தை 6 மாசம் கை குழந்தை வந்து பக்கத்துல நிப்பாங்க, குழந்தை அழுகி நிறுத்திடும். அந்த மாதிரி ஒரு டெரரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாரு. நிறைய டைலாக் அவர் பாலச்சந்தர் சார் படத்துல நீ பேசிட்டு இருந்தா புரட்சிகரமாவும் இருக்கும் அவருடைய வசனங்கள். படம் பார்த்துட்டு என்னடா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு கதை பண்ணேன். அது விவேக் சித்ரா சுந்தர சார்ட்ட சொல்லி அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டு அடிச்சிக்க முடியாது ஒண்ணு அப்படின்னாரு.